பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 31 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாடுதற்கும் திரும்பிப்போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த பரிசுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலேயும் உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதம் நம்மளோடு கூட இருப்பதாக. உன்னோடு கூட இருப்பேன். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அநேக பரிசுத்தவான்களோடு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இந்த அருமையான நாளில் கூட ஒவ்வொரு விஷயமும் ஒரு மனுஷனோட கர்த்தர் பேசும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார். இந்த யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை, உன் இனத்தாடுறதுக்கு போ, உன் தகப்பன் வீட்டுக்கு போ, அதனால் நான் உன் கூட இருப்பேன். இவங்களுடைய பையன்கிட்ட கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னா, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம நிறைய பார்க்குறோம். அந்த யோசேப்பு காரிய சித்தியுள்ளவன் ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உனக்கு சொன்னதை செய்யும் வரை நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு அருமையான யாக்கோபோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறார். ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆபிரகாமோட கர்த்தர் நான் இருக்கிறேன்னு சொன்னார். அவர் யார் கூடலாம் அப்படி இருக்கிறேன்னு சொன்னாரோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை திரும்பி பார்க்கும்போது வேதனைகளும் கஷ்டங்களும் இருந்த ஒரு வாழ்க்கை தான். இந்த புதிய ஆசீர்வாதங்கள் கூட நம்ம நிறைய சில காரியங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நல்லா பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இதோ சகல நாட்களில் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் பல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசப்பா ஒரு மனுஷனோடு கூட இருக்கிறாருன்னா அப்போ என்ன நடக்குது? எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் சந்தத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார் கொஞ்சம் நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கணும். அவ்வளோ சீக்கிரம் கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட வருகிறேன் இருப்பேன் அப்படிலாம் சொல்லலை. ஏசாயா 41:10 சொல்கிறார், நான் உன்னோட கூட இருந்து என்று சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னெல்லாம் அவர் பேசுகிறார்ன்றதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இந்த நாளில் ஆண்டவர் என் கூட வந்தார்னா எனக்கு என்ன பிளெஸ்ஸிங், என் கூட அவர் வரத்துனால எனக்கு என்ன ஆதாயம் இருக்கிறது, கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்கிறது என்றெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தெய்வத்துடைய அன்பு பிரசன்னத்தை சுமக்கும்படியா, அந்த கீழ்ப்படியும்படியா, அந்த தேவ திட்டத்துக்குள்ள யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ, விட்டு கொடுக்கிறார்களோ, நிச்சயமாக கர்த்தர் அவர்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, நீங்கள் இந்த நாளில் வாக்கு பண்ணிக்கிறீங்கப்பா, உன்னோடு கூட இருப்பேன். ஆமாண்டவரே, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, எங்கள் கூட நீங்கள் இருங்க ஆண்டவரே. எங்களோடு இருந்து கர்த்தர் பெரிய கண் செய்வீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தினீர், எங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.